புது உடன்படிக்கை என்று சொல்லுகிறதுனாலே முந்தினதை அவர் என்ன ஆக்கிட்டாராம்? பழைமையாக்கினார். பழைமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது உருவழிந்து போக என்ன ஆயிருச்சாம்? இது என்ன அர்த்தம் அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 70ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 70ஆம் நூற்றாண்டுல தான் தேவாலயம் என்ன பண்ணப்பட்டுச்சு? இடிக்கப்பட்டுச்சு. தேவாலயத்துல தான் பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, பழசெல்லாம் பலி செலுத்துறதுல சிஸ்டத்துல இருந்துச்சு, பழசெல்லாம் முடிஞ்சு இப்ப புதுசு வந்துருச்சு, கொஞ்ச நாள்ல பாரெல்லாம் உருவழிஞ்சு போயிடும், பலி செலுத்துற சிஸ்டமே இருக்காது, தேவாலயமே இடிக்கப்பட்டு போயிடும், பழசுக்கு நீ வேலையே இல்ல. இந்த புது சிருஷ்டி பாவங்களை எண்ணாத ஒரு காலத்திற்கு வருகிறோம், அக்கிரமங்களை எண்ணாத ஒரு காலத்திற்கு. இவ்வளோ தெளிவா வசனம் சொல்லும் போது ஒரு நாள் வரும், ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்கிரீன்ல நீ பண்ணதெல்லாம் வீடியோ போட்டு காட்டுவார்ன்ற அளவுக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம்னா ஜனங்களை எவ்வளவு பின்னுக்கு தள்ளுறோம்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்யலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறார் ஒழிய நீங்க பண்ணதெல்லாம் யோசிக்கிறவர் அல்ல. சிலுவை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.